ரொம்ப ஸ்பீடா போனாக்கா விபத்து ஆயிடும். அதனால பார்த்து பொறுமையாக போனாதான் மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும். அவங்க போறதே மக்களுக்கு எதிர்ப்பு ஆட்சி செய்ததுனாலதான் ஸ்பீடா போறாங்க. அந்த ஸ்பீடு அந்த பணத்தை வைத்து நாம் வாக்கு வாங்கி விடலாம் என்று நினைக்கின்ற அந்த நினைப்பு அது கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில இரட்டடிப்பாக வாக்குகள் பெற்று மாவட்டத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இன்றைக்கு சபதம் ஏற்றிருக்கிறார்கள். உழைப்பு என்பது இன்றைக்கு அதிமுகவோடு இன்றைக்கு என்டிஏ கூட்டணி இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் பம்பரம் போல் சுழன்று பணியாற்றி இரட்டை இலையை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து என்டிஏ கூட்டணியுடைய தமிழக தலைவர், அதிமுகனுடைய பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக அரியணை ஏற்றி நடந்து கொண்டிருந்த இந்த மக்கள் விரோத போக்கு அரசை ஒழித்து மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பார்கள். மீண்டும் எப்படி 2011 இருந்து 21 வரை ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே நடந்ததோ அந்த ஆட்சி மீண்டும் மலரும் என்று இந்த நேரத்திலே நான் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுக்க இன்று இந்தியா கூட்டணியுடைய அலை வீசுகிறது. எதிர்ப்பு அலை, திமுகவுடைய எதிர்ப்பு அலை தான். உண்மையாக இன்றைக்கு எத்தனை புது கட்சிகள் தோன்றினாலும் அதிமுக என்பது தமிழக மக்கள் மறக்க முடியாத ஒரு கட்சியாக, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற போது எத்தனையோ திட்டங்களை இந்த மக்களுக்கு கொடுத்தார்கள். அவருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு ஆட்சி நடத்திய திமுக அத்தனை மக்கள் நல்ல திட்டங்களை முடக்கி விட்டார்கள். அந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் மீண்டும் மலர்வதற்கு மக்களே இரட்டை இலையை தமிழ்நாடு முழுக்க கூட்டணியை தேர்ந்தெடுத்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்குவார்கள் என்றுதான் மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது நிறைவேறும். அனைத்து நிர்வாகிகளும் நாங்கள் உழைப்போம், இரட்டை இலையை வெற்றி பெற செய்வோம். தமிழகம் முழுவதும் தேர்தல் பரப்புரை ஈடுபடுவீங்க. டைம் கிடைக்கும் போது எங்கெங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் போய் நான் பரப்புரை செய்வேன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்துல ரொம்ப ஸ்பீடா போனாக்கா விபத்து ஆயிடும். அதனால பார்த்து பொறுமையாக போனாதான் மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும். அவங்க போறதே மக்களுக்கு எதிர்ப்பு ஆட்சி செய்ததுனாலதான் ஸ்பீடா போறாங்க. அந்த ஸ்பீடு அந்த பணத்தை வைத்து நாம் வாக்கு வாங்கி விடலாம் என்று நினைக்கின்ற அந்த நினைப்பு அது தவறாக முடிந்துவிடும். பணத்தை பெற்றுக்கொண்டு மக்கள் இரட்டலைக்கு தான் வாக்களிப்பார்கள். காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்காம இருக்காங்க, எப்படி சொல்ல வரீங்க? அது காங்கிரஸ் தலைவர் தான் போய் கேட்கணும்னு நினைக்கிறேன். திமுக காங்கிரஸுக்கு இழுப்பறின்றதுனாலதான் அது கண்டிப்பா அது ஒரு பிளஸ் பாயிண்டா தான் என்டிஏ கூட்டணிக்கு இருக்கும். ஏன்னா காங்கிரஸ்காரங்க மிகுந்த மன உளைச்சல் இருக்கிறாங்க. திமுக எங்களை ரொம்ப நோவடிக்கிறாங்க, நாங்க கேட்ட தொகுதி கொடுக்கல, நாங்க கேட்ட எண்ணிக்கையும் கொடுக்கல அப்படின்னு. அதனால அதையெல்லாம் மனசுல வச்சுன்னு காங்கிரஸ்காரன் திமுக ஓட்டு போட மாட்டான். அதே போல காங்கிரஸ்காரன் நம்மளை இவ்வளவு தூரம் ஆளாக்கிட்டானுங்களேன்னு திமுக காங்கிரஸ்காரன் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த சிக்கல்ல அந்த கூட்டணி படுதோல்வி தான் அடையும். என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.